பயந்து பதறி வச்சுக்கிட்டு அவங்க அண்ணன் உள்ளே போன பிறகு ஓடி வராங்க அவங்க அக்காவை பார்க்கறதுக்காக. துளசியும் வெற்றியும் ஒரு கடைக்கிட்ட நின்றுட்டுருக்காங்க. அப்பாடான்னு மூச்சு வாங்க நிற்க, என்ன இங்கே வந்திருக்கா அஞ்சலி, என்னாச்சு அஞ்சலின்னு கீழே இறங்கி வராங்க. அவங்க அக்கா இருக்காங்களா, சரி போய் பேசுங்க அக்கா கிட்டேன்னு சொல்லிட்டு லைன்லேயே கேட்டுட்ருக்காங்க. ஏன்னா அஞ்சலி இங்கே வந்திருக்கு, இல்லைக்கா நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னு சொன்னீங்களே அதான் வந்தேன்னு சொல்கிறாங்க. அதுக்காக இப்படியா வருவேன், நான் தான் வீட்டுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருப்போம்ல, எதுக்கு இப்படியெல்லாம் பண்ணுற புள்ளத்தாச்சு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லைக்கா சும்மா தான், சரி வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கடையில் வாங்கிட்டு வரத்துக்கு போகிறாங்க. ஷூட் பண்ணிவிடு, இவன் சொன்னால் கேட்க மாட்டா அப்படின்ற மாதிரி அவங்க ஆளுங்கிட்ட நம்ம மகேஷ் வந்து சொல்ல, அதை கேட்டவொன்னே வந்துட்டு பயந்து போயிடுறாங்க அஞ்சலி. பார்த்தா திடீர்னு வெடிக்கிற சத்தம் கேட்குது. வெடிக்கிற சத்தம் பார்த்திங்கன்னா ஆப்போசிட் பில்டிங்கில் இருக்க குழந்தை வச்சுட்ருக்க பலூனு. பயந்து போயிடுறாங்க நம்மளோட அஞ்சலி. பயந்துட்டியா, இதெல்லாம் ஒன்று மிரட்டுறதுக்காக தான் பண்ணேன், இப்போதைக்கு அந்த குழந்தையோட பலூனை தான் உடச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க. அந்த குழந்தை பலூன் உடஞ்சோடனே அழுதுட்டுருக்குது. அப்புறம் வேறு பலூன் வாங்கி கொடுத்துட்டு வந்துடுறாங்கன்னு சொல்லி, பரவாயில்லையே குழந்தையோட அழுகிய சமாளிச்சிட்டியே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கப்புறமும் எல்லோரும் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாங்க. என்னடி ஆச்சு, ஏதோ சொல்ல வந்த முக்கியமாக, அதுக்குள்ளே மாப்பிள்ளை ஃபோன் பண்ணாரு, நீ அவசர அவசரமாக எங்கேயோ போயிட்டேன், என்ன ஆச்சுன்னு சொல்லி அவங்க அம்மா கேட்க, ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க பாட்டியை போய் பார்க்குறாங்க அஞ்சலி. அழுதுகிட்டே, பாட்டி எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, இந்த வீட்டை மொத்தமாக வந்துட்டு பழி வாங்கிறதுக்கு இது பண்ணுறதுக்காக வந்திருக்கேன், அந்த ராட்சசனோட நான் எப்படி வாழ்கிறது எனக்கு ஒன்றுமே புரியல, எனக்கு வேறு வழியும் தெரியல, நம்ம குடும்பத்தை காப்பாற்றணுன்னா அவங்க கூட தான் வாழ்ந்தாகணும், அப்பாவும் போயிட்டாரு, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல பாட்டி, பேத்தி வந்திருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காங்க. கரெக்டாக துளசி வராங்க. ஏன்டி இப்போ அழுதுட்டுருக்க, வீட்டு பாட்டி என்னைக்காவது ஒரு நாள் ஏஞ்சா தெரியதான் போது, கஷ்டப்படுவாங்க, வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது, பார்த்துட்டு தான் ஆகணுன்ற மாதிரி துளசி ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் அஞ்சலி வீட்டுக்கு கிளம்புறாங்க. வீட்டுக்கு போனால் வந்துட்டு அப்படியே பூ தூவி மகேஷ் வர வைக்கிறாரு. எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணுற, எங்கள் அப்பாவை இது பண்ணிட்டு என் குடும்பத்தை ஏன் பழி வாங்கணும்னு இப்படி பண்ணிகிட்ருக்கேன்ற மாதிரி கேட்க, அப்படியெல்லாம் இல்லை அஞ்சலி அப்படின்ற மாதிரி வெளியே சொல்லிவிட்டு உள்ளுக்குள்ளே நினச்சிக்கிறாரு. உங்கள் அண்ணனுக்கு போட்ட ஸ்கெட்சு உங்கள் அப்பா பாவம் வந்து மாட்டிக்கிட்டாருன்ற மாதிரி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை, ஏதோ தெரியாமல் ஏதோ நடந்துச்சு, நீ ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி மழுப்புறாங்க. அஞ்சலி வந்து எல்லாத்துக்கும் காரணம் நீதான்றது எனக்கு நல்லாவே தெரியும்னு நினச்சிக்கிட்டு அழுது ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அதோட எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.